வார்த்தைக்கு வாளை விட கூர்மை அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனா அதே வார்த்தைக்கு ஒரு கல் நெஞ்சையும் கரைக்கிற சக்தி உண்டு. நாம இன்னைக்கு பார்க்க போற கதை ரத்தமும் சதையுமா தெரிகிற ஒரு அசுர உலகத்தை பற்றியது. அங்க அன்புங்கிற சொல்லுக்கே இடமில்ல. அப்படிப்பட்ட இடத்துல பிறந்த ஒரு அசுர இளவரசன் எப்படி தன்னோட ஒரே ஒரு சொல்லால மொத்த அசுர சாம்ராஜ்யத்தையும் மாத்துனான். அதிகாரத்தை விட அன்புக்கு பலம் அதிகம்னு நிரூபிச்ச அந்த தர்மன் கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல மனுஷங்க நடமாட்டமே இல்லாத ஒரு இருண்ட காடு இருந்துச்சு. அந்த அடர்ந்த காடுகளுக்கு நடுவுல மகாசுர லோகம்னு ஒரு பயங்கரமான இடம் இருந்துச்சு. அங்க சூரிய வெளிச்சமே வர்றதுக்கு பயப்படும். அப்படிப்பட்ட இருண்ட இடம்தான் அது. எப்போ பார்த்தாலும் கரும்புகையும் தகிக்கிற நெருப்புமா அந்த இடமே ஒரு நரகம் மாதிரி தான் இருக்கும். அங்க இருக்கிற அசுரங்க இருக்காங்களே, அப்பப்பா ஒருத்தனும் மலை மாதிரி இருப்பாங்க. அவங்க சும்மா தும்முனாலே நிலநடுக்கம் வர்ற மாதிரி தர அதிரும். அவங்க வாயை திறந்தாலே வெறும் நெருப்பு பொரியும் காதை பிளக்கிற வசை சொற்களும் தான் வரும். அந்த மகாசுர லோகத்தோட மொத்த கூட்டத்தையும் ஆட்சி செஞ்சது மகாசண்டன் அப்படிங்கிற ஒரு அசுர தலைவன். அவனோட சிம்மாசனமே ரொம்பவும் வித்தியாசமா இருக்கும். அது போர்க்களத்துல தோத்து போன மத்த அசுரர்களோட உடைந்த ஆயுதங்களால செஞ்சது. அவன் அந்த சிம்மாசனத்துல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறப்போ அவனோட கண்ணுல இருந்து அனல் தெரிக்கும். அவன் ஒரு விரல அசைச்சா போதும் 100 அசுரர்கள் ஓடி போய் ஒரு கிராமத்தையே தரமட்டமாக்கிட்டு வருவாங்க. யாராவது தப்பி தவறி நல்ல வார்த்தை பேசினா கூட என்னடா வாயில மென்மையான வார்த்தை வருதுன்னு மிரட்டுவான். அவன் முன்னாடி எல்லாரும் நடுங்கிட்டு நிப்பாங்க. அங்க அன்புக்கோ கருணைக்கோ இடமே இல்ல. அந்த தலைவனோட சொல்லுதான் சட்டம், அவனோட கோபம்தான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு. அந்த பயங்கரமான மகாசண்டனோட ஒரே மகன்தான் சண்டேகன். மகாசண்டன் தான் மகனுக்கு சண்டேகன்னு பேர் வச்சப்போ அவன் ஒரு பெரிய போர்க்கள வீரனா ரத்த வெறி பிடிச்சவனாதான் வருவான்னு எதிர்பார்த்தான். சண்டேகன் சின்ன வயசுலயே வில்வித்தை வாள்வீச்சுன்னு எல்லாத்துலயும் மத்த அசுரர்களை விட ஒரு படி மேலதான் இருந்தான். ஆனா ஒரு நாள் வேட்டைக்கு போனப்போ ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. சண்டேகன் ஒரு மானை வேட்டையாட அம்பை எய்தப்போ அந்த மான் தான் குட்டிய காப்பாத்த குறுக்கே வந்து விழுந்துச்சு. அடிபட்ட அந்த மான் சாகர நேரத்துல கூட சண்டேகனை ஒரு ஏக்கமான பார்வை பார்த்துச்சு. அப்போ அந்த வழியா வந்த ஒரு முனிவர், சண்டேகா, உன் பேர்ல தான் சண்டை இருக்கு, ஆனா உன் கண்ணுல தர்மம் தெரியுதே, ஏன் இந்த ரத்த விளையாட்டுன்னு கேட்டார். அப்போதான் அவனுக்கு உரைச்சுது, அசுரன்னா வெறும் அழிவுதானா, ஆக்கம் கிடையாதா, என் பேரே மத்தவங்களுக்கு பயத்தை கொடுக்குதேன்னு. அன்னைக்கே தான் கையிலிருந்த வில்ல உடைச்சு போட்டான். இனி நான் சண்டையிடுற சண்டேகன் இல்ல, தர்மத்தை நிலைநாட்டுற தர்மன்னு உரக்க சொன்னான். அவன் பேரை மாத்திக்கிட்டதும் மகாசண்டனுக்கு சுத்தமா பிடிக்கல. டேய், அசுரகுலத்துல பிறந்துட்டு தர்மன்னு பேரு வச்சுக்க உனக்கு எவ்வளவு தைரியம்னு கோபப்பட்டான். தர்மன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், அப்பா, சண்டேகனா இருந்தப்போ எல்லாரும் எனக்கு பயந்தாங்க. எனக்குள்ள ஒரு கர்வம் இருந்துச்சு. ஆனா இப்போ தர்மனா மாறினதுக்கு அப்புறம் என் மனசு லேசா மாறி இருக்கு. பயத்தை விட அன்புதான் பெரிய அதிகாரம் அப்படின்னு சொல்லி முடிச்சான். அங்கதான் அந்த பெரிய விரிசல் விழுந்துச்சு. சண்டேகனா இருந்த மொரட்டு அசுரன் இப்போ தர்மனா மாறி அந்த ஒரே ஒரு நன்றி அப்படிங்கிற சொல்லை எடுத்து தான் ஆயுதமா எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டான். தர்மனோட தந்தை மகாசண்டன் எப்படின்னா, கைய அசைச்சா தலை உருளும், காலை மிதிச்சா பூமி பிளக்கும். ஆனா அவன் மகன் தர்மனோ பார்க்க மலை மாதிரி வளர்ந்து நின்னாலும் கண்ணுல ஒரு அமைதி இருக்கும். மகாசண்டன் தான் மகனை ஒரு பெரிய கொலை இயந்திரமா மாத்தணும்னு ஆசைப்பட்டான். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ரத்தத்தை காட்டணும், போர்க்களத்துல எதிரிகளை துவம்சம் பண்ண கத்துக்கணும்னு நினைச்சான். ஆனா இன்னைக்கு தான் மகன் அப்படி பேசினதை அவனால பொறுக்கவே முடியல. கோபத்தோட கத்துனான். ஆனா தர்மன் தன்னோட தந்தையோட கோபத்தை பொருட்படுத்தாம அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தான். இப்போ நடு காட்டுல திடீர்னு தரையில ஒரு பெரிய பிளவு தெரிஞ்சது. அது சாதாரண பள்ளம் இல்ல, யாரோ வேட்டைக்காக தோண்டி வச்ச பெரிய மரணக்குழி மாதிரி இருந்தது. அங்கிருந்து ஒரு கரகரப்பான ரொம்பவே பலவீனமான சத்தம், யாராவது இருக்கீங்களா, என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு கேட்டுச்சு. தர்மன் மெதுவா எட்டி பார்த்தான். அங்க ஒரு பெரிய பாறை உருண்டு விழுந்து அதுக்கு அடியில ஒரு வயசான அசுரன் மாட்டிக்கிட்டு இருந்தாரு. அவரோட ஒரு கால் அந்த பாறையில நசுங்கி ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்தது. அவரோட கண்கள்ல இருந்து அந்த ஒளியே போயிடுந்தது. தர்மன் சட்டுன்னு பள்ளத்துல குதிச்சான். கிட்ட போய் அந்த அசுரனோட முகத்தை பார்த்ததும் தர்மனுக்கு தூக்கி வாரி போட்டு போச்சு. ஐயா,
நீங்க காலன் மகாராஜா தானே அப்படின்னு தர்மன் திகைப்போட கேட்டான். அப்போ காலன் மெதுவா கண்ணை திறந்து பார்த்து, யார் நீ, என்ன தெரியுதான்னு கேட்டார். ஏன்னா காலன் சாதாரண ஆள் இல்ல, தர்மனோட அப்பே மகாசண்டன் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மொத்த அசுர லோகத்தையுமே தன்னோட ஒரு விரல் அசைவிர வச்சிருந்தவரு. அவர் கேட்ட கேள்விக்கு தர்மன் பரிவோட பதில் சொன்னான். நான் மகாசண்டனோட மகன் சண்டேகன், இப்போ என் பேரு தர்மன்னு. இத கேட்டதும் காலன் பயந்துட்டாரு. ஐயோ, அப்பே செஞ்ச துரோகம் பத்தாதுன்னு இப்போ புள்ள வந்து என்ன கொல்ல போறியான்னு நடுங்கினாரு. ஏன்னா மகாசண்டன் இவரை சாகட்டும்னு தான் இங்க விட்டுட்டு போனான். அந்த சதி திட்டம் தர்மனுக்கு தெரியாது. தர்மன் அவரோட கைய பிடிச்சுக்கிட்டு, பயப்படாதீங்க பெரியவரே, உங்க நிலைமைக்கு யார் காரணம், என் தந்தையா அப்படின்னு கேக்குறான். அப்போதான் காலன் சொல்ல ஆரம்பிச்சாரு. மகாசண்டன் பதவி வெறியில ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணான். இவருக்கு வயசாயிடுச்சு, இனி இவரால ஆள முடியாதுன்னு எனக்கு கொடிய விஷம் கொடுத்து யாருக்கும் தெரியாம இந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு போனான்னு சொல்ல. தர்மன் அன்போட அவரோட கைய பிடிச்சுக்கிட்டு, பயப்படாதீங்க ஐயா, என் அப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல, ஒரு உயிரை காப்பாத்துறது தான் உண்மையான அசுர வீரம்னு நான் நம்புறேன்னு சொன்னான். காலன் மேல இருந்த அந்த பெரிய பாறைய தர்மன் தான் அசுர பலத்தை எல்லாம் ஒன்னா திரட்டி தான் தோள் பலத்தால தூக்குனான். ஹும்னு ஒரு கர்ஜனையோட அந்த பாறைய தூக்கி தூரமா எறிஞ்சான். காலனை மெதுவா வெளியே கொண்டு வந்து தான் மடியில போட்டுக்கிட்டு பக்கத்துல இருந்த ஊத்துல இருந்து தண்ணி எடுத்து வந்து அவருக்கு தண்ணி கொடுத்து காப்பாத்துனான். காலன் மெதுவா எழுந்து தர்மனை ஆச்சரியமா பார்த்தாரு. உன் அப்பங்கிட்ட இல்லாத ஒரு பெரிய குணம் உன்கிட்ட இருக்கேப்பா, இந்த உதவிக்கு நான் உனக்கு என்ன செய்ய போறேனே எனக்கே தெரியலன்னு சொல்லி நெகிழ்ந்து போனாரு. தர்மன் பதிலுக்கு, பெரியவரே, நீங்க உயிரோட இருக்கிறதே எனக்கு சந்தோஷம், எனக்கு உதவி செய்ய வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு சொன்னான். தர்மனோட இந்த நற்பண்பை பார்த்து நெகிழ்ந்து போன காலன், தர்மா, நீ சாதாரண ஆள் இல்ல, நீ என்ன காப்பாத்திட்ட, இதுக்கு கைமாறா உன் அப்பாவுக்கே தெரியாத ஒரு மகா ரகசியத்தை உனக்கு சொல்றேன் அப்படின்னு காலன் பேச ஆரம்பிச்சாரு. இந்த மகாசுர லோகத்துக்கு அடியில ஒரு மாய புதையல் இருக்கு. அது வெறும் தங்கம் வைரம் இல்ல, அதுல ஒரு அசுர வரம் இருக்கு. அதை அடையணும்னா ரத்தம் சிந்தக்கூடாது. தர்மா, அந்த புதையல் அறைக்கு முன்னாடி போனா அங்க எந்த பூட்டும் இருக்காது, ஆனா ஒரு பெரிய அசுர கல் கதவு இருக்கும். அங்க பல பேர் தான் ரத்தத்தை கொடுத்து பார்த்திருக்காங்க, ஆனா அந்த கதவு திறக்கவே இல்ல. ஆனா நீ அந்த வாசல்ல நின்னு சமர்ப்பணம்னு சொல்லணும். அப்படின்னா என்னோட வீரமோ என்னோட ஆணவமோ என்னோட இந்த உயிரும் இந்த உலகத்துல இருக்கிற மத்தவங்களுக்காக தான் அப்படின்னு உன் மனசுல அந்த எண்ணம் இருந்தா மட்டும்தான் அந்த சொல் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த புதையல் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தாரு. அதை கேட்ட தர்மன் உடனே அந்த குகையை தேடி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சான். நீண்ட தூர பயணத்துக்கு அப்புறம் தர்மன் அந்த புதையல் இருக்கிற குகைக்கு முன்னாடி போய் நின்னான். அங்க ஆயிரக்கணக்கான அசுரர்களோட எலும்பு கூடுகள் கிடந்தது. எல்லாரும் பேராசையால அந்த புதையலை எடுக்க வந்து செத்து போனவங்க. தர்மன் தான் கண்களை மூடிக்கிட்டு ரொம்ப நிதானமா சமர்ப்பணம் அப்படின்னு சொன்னான். அடுத்த நிமிஷம் அந்த பிரம்மாண்டமான கல்கதவு பஞ்சு மாதிரி மெதுவா நகர்ந்தது. அந்த புதையல் அறைக்குள்ள போன தர்மன் அங்க இருந்த ஒரு பழமையான பெட்டிய திறந்தான். அதுக்குள்ளிருந்து தங்கம் வைரம் மின்னல, ஆனா அதுக்குள்ளிருந்து வந்த ஒளி அந்த இடத்தையே மாத்திருச்சு. அந்த புதையலோட காவலியா ஒரு தேவதை மாதிரி ஒரு அசுர இளவரசி மின்னின்னு இருந்தா. அவ ஒரு சாபத்தால அங்க சிறைப்பட்டிருந்தா. இத்தனை வருஷமா இங்க எத்தனை பேர் வந்தாங்க, எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு தான் கத்துனாங்க. ஆனா மத்தவங்களுக்காக தன்னை சமர்ப்பணம் செய்யற ஒரு நல்ல உள்ளத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். யாராவது ஒருத்தர் மனதார நன்றிங்கிற சொல்ல சொல்லி ஒரு உயிரை காப்பாத்திட்டு வந்தா மட்டும்தான் அந்த இளவரசிக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு விதி இருந்தது. தர்மன் காலனை காப்பாத்திட்டு வந்தா அந்த ஒரு நல்ல செயல் மின்னிக்கு சுதந்திரத்தை கொடுத்துச்சு. தர்மனோட வீரத்தையும் அவனோட அந்த மென்மையான பேச்சையும் பார்த்த இளவரசி மின்னி, இவ்வளவு காலம் இந்த அசுர கூட்டத்துல இப்படி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்க்கவே இல்லை, உங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சம்மதிச்சா. தர்மன் அந்த புதையல அதிகாரத்தோடையும் இளவரசி மின்னியோடையும் மகாசுர லோகத்துக்கு திரும்பி போனான். மகாசுர லோகத்தோட குகை வாசல்ல இருந்து ஒரு சூரியன் உதிச்ச மாதிரி ஒரு பயங்கரமான வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு நடுவுல தங்க தேர்ல தர்மன் கம்பீரமா வந்து இறங்குறான். அவன் கூட மின்னல் மாதிரி ஒரு பேரழகி இளவரசி மின்னி.
தர்மன் கையில அந்த புதையலோட சின்னமா ஒரு உளிரும் செங்கோல் இருந்தது. அத பார்த்ததும் மகாசண்டன் மிரண்டு போயிட்டான். மகனே, இது அந்த காலன் சொன்ன மாய புதையலோட சக்தியாச்சே, இதை எப்படி நீ எடுத்த? மத்தவங்க ரத்தம் சிந்தி எடுக்க முடியாதத நீ எப்படி சாதிச்ச? தர்மன் அமைதியா சொன்னான். அப்பா, நீங்க ரத்தத்தை கொடுத்து எடுக்க நினைச்சீங்க, நான் நன்றியையும் அன்பையும் கொடுத்து எடுத்தேன்னு சொன்னான். மகாசண்டன் உடனே தான் படைகளை ஏவுனான். பிடிங்கடாவனன்னு கத்துனான். அசுர வீரர்கள் எல்லாரும் தர்மனை தாக்க ஓடி வந்தாங்க. ஆனா தர்மன் ஆயுதத்தை எடுக்கல. அவன் அந்த செங்கோலை ஒரு முறை தரையில தட்டுனான். அப்போ அந்த புதையலோட சக்தி அங்க இருந்த எல்லா அசுரர்களோட மனசையும் மாத்துச்சு. அவங்க மனசுல இருந்த கோபம் போய் ஒரு நிம்மதி வந்துச்சு. அவங்க கையில இருந்த கத்திகள் எல்லாம் தானா கீழே விழுந்துடுச்சு. தர்மன் அந்த அசுரர்களை பார்த்து சொன்னா, நாம எதுக்கு மத்தவங்கள மிரட்டி வாழணும்? இந்த புதையல் உங்க எல்லாருக்கும் சொந்தம். இனி பசி இருக்காது, பயம் இருக்காது. நமக்குள்ள அன்பும் ஒருத்தருக்கொருத்தர் சொல்ற அந்த நன்றிங்கிற அன்பு சொல்லி இருந்தாலே போதும், இந்த உலகம் நம்மள வணங்கும். அந்த தர்மனோட அந்த பேச்சை கேட்டதும் அசுரர்கள் எல்லாரும் தர்மன் வாழ்க, மகாராஜா வாழ்கன்னு கத்துனாங்க. தன்னோட படை தளபதிகளே தர்மன் பின்னாடி நிக்கிறத பார்த்ததும் மகாசண்டனுக்கு புரிஞ்சிடுச்சு, இனி அதிகாரம் செல்லாதுன்னு. அவன் அப்படியே தலைகுனிஞ்சு நின்னுட்டான். தர்மன் தன் அப்பா முன்னாடி போய் நின்னு, இவ்வளவு காலம் நீங்க என்ன முரட்டுத்தனமா வளர்த்ததுக்கும் அசுர வீரத்தை கத்து கொடுத்ததுக்கும் நன்றி அப்பான்னு சொல்லி அவர் கால்ல விழுந்தான். தன்னோட மகன் செஞ்ச அந்த ஒரு காரியம் மகாசண்டனோட கல் மனசையும் கரைச்சிடுச்சு. அவன் தர்மனை தூக்கி அணைச்சுக்கிட்டான். அன்னையிலிருந்து அந்த மகாசுர லோகம் தர்மலோகமா மாறிடுச்சு. அங்க சண்டை ஓசைக்கு பதிலா சிரிப்பு சத்தமும் நன்றிங்கிற அன்பு சொல்லும் தான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருந்தது. பார்த்தீங்களா, தர்மன் நினைச்சிருந்தா அந்த புதையல் சக்தியை வச்சு தன்னோட அப்பாவையே அழிச்சிருக்கலாம். ஆனா அவ அதை செய்யல. தன்னை காட்டுக்கு துரத்துன அப்பாவுக்கும் வீரத்தை கத்து கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி அவர் கால்ல விழுந்தான் பாருங்க. அங்கதான் தர்மன் உண்மையான அசுர வீரனா ஜெயிக்கிறான். வாழ்க்கையில நாம மத்தவங்கள ஜெயிக்க ஆயுதம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. சரியான இடத்துல சொல்லப்படுற ஒரு நன்றியும் நம்ம மனசுல இருக்கிற அந்த சமர்ப்பணம்ங்கிற எண்ணமும் இருந்தாலே நரகத்தையும் தர்மலோகமா மாத்திடலாம். உங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு நீங்க ஆசைப்பட்டா தர்மன் சொன்ன அந்த மந்திர சொல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றின்னு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. உங்க விதி மாறட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ல நன்றின்னு சொல்லுங்க. பாப்போம் எத்தனை தர்மன் நீங்க இருக்கீங்கன்னு. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.